தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க புனித ஜார்ஜ் கோட்டையில்தான் மாநில அரசின் தலைமைச் செயலகம் மட்டுமின்றி சட்டப்பேரவை நிகழ்வுகளும் பல தசாப்தங்களாக நடந்து வருகின்றன. ஆனால் இங்கு கடுமையான இட நெருக்கடி நிலவுவதாக பல ஆண்டுகளாகவே புகார்கள் நீடிக்கின்றன. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகளின் வாகனங்களை நிறுத்தக்கூட இங்கு போதுமான இடவசதி கிடையாது என்பதுதான் தற்போதைய யதார்த்தம். தற்போது தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு அமைந்த பிறகு இந்த இட நெருக்கடி பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தினம்தோறும் காலை சரியாக தலைமைச் செயலகம் வந்துவிடுவதால் முந்தைய காலங்களில் போக்கு காட்டி வந்த அதிகாரிகள் கூட இப்போது நாள்தோறும் பிரசன்ட் ஆகிவிடுகிறார்கள். இதனால் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் வாகனங்களுக்கு இடம் கிடைக்காமல் கோட்டைக்கு வெளியே நிறுத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே தலைமைச் செயலகத்தை ஈசிஆருக்கு மாற்றலாமா என்ற பரிசீலனையில் இறங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. தற்போதைய தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை வளாகம் முழுமையான மாநில அரசுக்கு சொந்தமானது அல்ல. இது இந்திய தொல்லியல் துறை மற்றும் இந்திய ராணுவத்தின் கூட்டு கட்டுப்பாட்டில் உள்ளது. இதை பயன்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு மத்திய பாதுகாப்பு துறைக்கு ஆண்டிற்கு ₹1 மட்டுமே வாடகையாக வழங்கி வருகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி கோட்டையின் பெரும்பகுதி, வெளிச்சுவர்கள் மற்றும் கொடிமரம் உள்ளிட்ட பாரம்பரிய பகுதிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும், தலைமைச் செயலகம் மற்றும் சட்டமன்ற அரங்கம் மட்டுமே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிலும் இயங்குகின்றன. இதனால் இட நெருக்கடியை தடுக்க மாநில அரசால் கோட்டைக்குள் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடிவதில்லை. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் நெரிசலை தடுக்க எம்எல்ஏக்களின் கார்களை கோட்டைக்கு வெளியே நிறுத்த அதிரடி உத்தரவிட்டார். அதன் பிறகும் நெரிசல் அதிகரிக்கவே ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் சட்டமன்றத்தை மாற்ற அடுத்தடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தலைமைச் செயலகத்தை மாற்றும் முயற்சிக்கு ஒரு நீண்டகால அரசியல் வரலாறை உண்டு. 2000 ஆண்டுகளின் தொடக்கத்தில் மெரினா கடற்கரையின் லேடி வில்லிங்டன் கல்லூரி வளாகத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட கருணாநிதி திட்டமிட்டார். ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது. அடுத்து கோட்டூர்புரம் அண்ணா பல்கலைக்கழக நிலத்தில் அடிக்கல் நாட்டினார். அதுவும் மாணவர்களின் கல்வி சூழல் மற்றும் சட்ட போராட்டங்களால் முடங்கியது. இறுதியாக 2010 450 கோடி ரூபாய் செலவில் ஓமந்தூரார் தோட்டத்தில் பிரம்மாண்ட சட்டமன்றத்தை கட்டி பிரதமர் மன்மோகன் சிங் மூலமாக திறந்தும் வைத்தார் கலைஞர். ஆனால் 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதை சர்க்கஸ் கூடாரம் என விமர்சனம் செய்ததோடு மீண்டும் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கே சட்டமன்றத்தை மாற்றிவிட்டு ஓமந்தூரார் வளாகத்தை பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்றினார். இது கலைஞர் கதை என்றால், மற்றொரு புறம் ஜெயலலிதா அவர்களும் கோட்டை நெரிசலை குறைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார். 2002 ஆண்டில் மாமல்லபுரம் அருகே 2000 ஏக்கரில் நிர்வாக நகரம் அமைக்கப்படும் என்றார். அது தாமதமாகும் என்பதால் ராணிமேரி கல்லூரி வளாகத்தின் 30 ஏக்கர் நிலத்தை கையில் எடுத்தார். ஆனால் மாணவிகளின் கடுமையான போராட்டங்களால் அது கைவிடப்பட்டது. அதன் பிறகு கோட்டூர்புர பல்கலைக்கழக நிலத்திற்கு அடிக்கல் நாட்ட அதுவும் எதிர்ப்புகளால் முடங்கி போனது. எனவே சட்டமன்றத்தை மாற்றும் முயற்சியை கைவிட்டார் அவர். இதையடுத்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஓமந்தூரார் மருத்துவமனையை கிண்டிக்கு மாற்றிவிட்டு மீண்டும் அங்கே சட்டமன்றத்தை கொண்டுவர மு.க. ஸ்டாலின் முயன்றார். ஆனால் மருத்துவமனையை மாற்றுவது சாத்தியமில்லாததால் அந்த முடிவும் கைவிடப்பட்டது. இப்படி வரலாற்று நெடுகிலும் சட்டமன்றத்தை மாற்றும் பல்வேறு முயற்சிகள் தொடர் தடைகளை சந்தித்த நிலையில் தற்போது புதிய தாவேகா அரசு இதற்காக ஒரு நிரந்தர மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறது. சென்னையின் நெரிசலை குறைக்கவும் நிர்வாகத்தை பரவலாக்கவும் சென்னைக்கு வெளியே ஒரு புதிய வளர்ச்சி மையத்தை உருவாக்க அரசு திட்டமிட்டு வருகிறது. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் ஈசிஆர் முட்டுக்காடு. இங்குதான் கடந்த திமுக ஆட்சியில் 525 கோடி ரூபாய் செலவில் சுமார் 30 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு தீவிரமாக நடந்து வருகின்றன. போதிய நில வசதி இருப்பதால் எதிர்காலத்தில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை உயர்ந்தாலும் அதற்கேற்ப பெரிய சட்டமன்ற மற்றும் 234 உறுப்பினர்களுக்கும் தனித்தனி அறைகளை உருவாக்க இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும். மேலும் சென்னை விமான நிலையம் மற்றும் வரவிருக்கும் பரந்தூர் புதிய விமான நிலையத்துடன் எளிதாக இணைக்கக்கூடிய புறவழிச்சாலை வசதிகளும் ஈசிஆர் சாலை விரிவாக்க பணிகளும் இதற்கு பெரும் சாதகமாக பார்க்கப்படுகின்றன. சமீபத்தில் கூட தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முட்டுக்காட்டில் நடைபெறும் பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த முடிவு ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில் அடுத்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரையே இந்த முட்டுக்காடு வளாகத்தில் நடத்த அரசு தீவிரமாக பரிசீலனை செய்து வருகிறது. கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகள் போன்ற சில விவாதங்கள் இன்னும் நீடித்தாலும் கோட்டையின் இட நெருக்கடிக்கு முட்டுக்காடு திட்டம் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனினும் முந்தைய திமுக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட
இந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கத்தில் தாவேக அரசின் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது குறித்த இறுதி முடிவு முழுமையாக முதலமைச்சர் விஜயின் கைகளில்தான் உள்ளது. நினைத்ததை போல சட்டமன்றத்தை ஈசிஆருக்கு விஜய் மாற்றுவாரா அல்லது கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின் ஆகியோரின் முயற்சிகளைப் போல கைவிடப்படுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.